அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம், முதலாம் அதிகாரம், அதனுடைய 10 வசனங்கள் உண்டு. அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன செய்கிறாரு? 5 புஸ்தகங்களை எழுதுகிறார். இந்த யோவான் எழுதின 5 புஸ்தகங்களையும் நம்ம 3 பகுதிகளாக அல்லது 3 பிரிவாக நம்ம பார்க்க முடியும். ஒன்று கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். யோவான் சுவிசேஷம் கடந்த கால சரித்திரம், என்ன நடந்தது, சரியா? யாரை பற்றி? இயேசு கிறிஸ்துவானவருடைய சரித்திரத்தை பற்றி சுவிசேஷத்தில் யோவான் என்ன செய்கிறாரு? எழுதுகிறதை பார்க்கின்றோம். அடுத்தது 3 நிருபங்களிலே இப்பொழுது உள்ள நிகழ்காலத்திலே சபையினுடைய நிலை, சபையினுடைய தேவை, சபையில் என்ன இருக்கணும் இருக்கக்கூடாது என்பதான காரியங்களை 3 நிருபங்களிலே அவர் என்ன செய்கிறாரு? எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷம். இனி சபைக்கு என்ன நடக்க போகிறது, உலகத்துக்கு என்ன நடக்க போகிறது, இஸ்ரவேலுக்கு என்ன நடக்க போகிறது, ஸோ இவைகள் எல்லாவற்றையதான விளக்கங்கள், எதிர்காலத்தை பற்றி எங்க வாசிக்கிறோம்? வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம வாசிக்கிறோம். ஸோ 3 காலங்களையும் கவர் பண்ணின ஒரு சீஷனாக யார் இருக்கிறாரு? இந்த யோவான் இருக்கிறதை பார்க்கின்றோம். இந்த நிருபம் எழுதப்பட்ட காலத்தை நம்ம பார்க்கும் பொழுது கிபி 70 யூதர்களுடைய கேலண்டரில் ரொம்ப முக்கியமான ஒரு கேலண்டர். என்ன ஒரு டேட்டு, என்ன டேட் அப்படின்னா, தீத்து ராயன், டைட்டஸ் சீசர் அப்படின்பவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, தேவாலயத்தை இடித்து யூதர்கள் எல்லாரையும் இஸ்ரவேலிலிருந்து என்ன பண்றாரு? சிதறடிக்கிறார். சரிங்களா? உலகம் முழுவதிலேயும் சிதறடிக்கப்படுகிறார்கள். அன்றைக்கு சிதறடிக்கப்பட்டவர்கள் கிபி 1948 வரைக்கும் மறுபடியும் என்ன செய்யல? ஒன்று சேரல. ஏறக்குறைய 18 நூற்றாண்டுகளாக இஸ்ரவேல் அப்படின்ற ஒரு தேசம் எங்க இல்ல? உலக வரைபடத்திலேயே இல்லாமல் இருந்தது. ஸோ அவ்வளவு ஒரு முக்கியமான டேட் வந்து கிபி 70 இருக்கின்றது. ஸோ அப்படி சிதறடிக்கப்பட்ட பொழுது எருசலேமிலே இருந்த யோவான் அங்கிருந்து புறப்பட்டு என்ன செய்யறாருன்னா எபேசுவுக்கு வராரு. சரிங்களா? எங்க வராரு? எபேசுவுக்கு வராரு. ஸோ கிபி 70 கிபி 80 வரைக்கும் அவர் எபேசுவில் இருந்தார். கிபி 80 ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, டல்மேஷியா என்று சொல்லக்கூடிய ஒரு ராயன், ரோம சக்கரவர்த்தி என்ன பண்றாரு? இந்த யோவானை கொதிக்கிற எண்ணெயில போட்டு வதச்சி அவர் நீ செத்து போயிடுவாரு அப்படின்னு சொல்லி கொண்டு போய் என்ன பண்றாங்க? பத்மதீவில் போடுகிறதை பார்க்கின்றோம். ஸோ பத்மதீவில் போடப்பட்ட பிறகு போடப்பட்ட நோக்கம் என்ன? அவள் தான் இனி செத்து போயிடுவாரு, ஏன்னா உடம்பெல்லாம் என்ன ஆயிடுச்சு? வெந்து போயிருச்சு, இனி உயிரோடு இருக்க மாட்டார் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்துல அவங்க பத்மதீவில் போடுறாங்க. ஆனா பத்மதீவில் அவருக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய வெளிப்பாடு அவருக்கு கிடைக்கிறது. சரியா? அந்த சக்கரவர்த்தி மரித்த பிறகு அடுத்த சக்கரவர்த்தி என்ன செய்யறாரு? அவர் ரிலீஸ் பண்றாரு. ஸோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அவர் எங்க வராரு? எபேசுவுக்கு வராரு. நல்லா கவனிங்க. அவர் தீவில இருக்கும் பொழுது தரிசனத்தை கண்டார். மறுபடியும் எபேசுவுக்கு வந்த பிறகு அதை என்ன பண்றாரு? எழுதுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். நான் சொல்றது புரியுதுங்களா? அவர் எங்க பத்மதீவில் இருக்கும் பொழுது தரிசனத்தை காண்கிறார். ஆனா அவர் அங்க என்ன பண்ணல? எழுதல. ஆனா அவர் ரிலீஸ் பண்ணி வந்த பிறகு அவர் என்ன பண்றாரு? எழுதுகிறதை நாம் அங்கே பார்க்கின்றோம். சரி, இப்போ இந்த 3 நிருபங்களிலே இப்போ சபையில என்ன நடக்குது, சபைக்கு என்ன வேணும், சபையினுடைய தேவை என்ன, இதையெல்லாம் என்ன பண்றாரு? ஒரு கான்செப்டாக வைத்து எழுதுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த ஒவ்வொரு பகுதியிலேயும் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா யோவான் எதுக்காக எழுதுறார் என்ற காரணத்தையும் அவர் சொல்லிக்கிட்டு வர்றார். சரியா? முதலாவது காரணம் 4வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். சோ நேரடியா ஒரு காரணத்தை சொல்றார். என்ன காரணம்? உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி. சரியா? இப்போ உங்களை பார்த்து நான் கேட்கிறேன்னு வைங்களேன், நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா எல்லாரும் தலையாட்டுவோம், அதுல சந்தேகமே இல்லை. சரி, 2வது கேள்வி,
நீங்க பரிபூரண சந்தோஷமா இருக்கிறீங்களா? அது கொஞ்சம் யோசிக்கணும். ஆனா இந்த இடத்துல யோவான் அந்த பரிபூரணமான சந்தோஷம் பத்தி தான் சொல்றார். உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி, இட் should be completed, பரிபூரணமான சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்ன செய்றாரு, இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த நிறைவான சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு எனக்குள்ள என்ன இருக்கணும், நான் என்ன செய்யணும், அதை தான் நாம இப்ப என்ன செய்ய போறோம், நாம பார்க்க போகிறோம். வேகமா நாம சிந்திக்கலாம். முதல் வசனத்துல நாம இப்படியாய் வாசிக்கிறோம், ஆதி முதல் இருந்ததும், ஆதி முதல் இருந்ததும். ஓகே, இது எந்த ஆதி? ஆதி அப்படின்னா ஒரு துவக்கம். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆதி துவக்கம் இல்லாத ஒரு ஆதி. அது எப்பத்திலிருந்து? அதெல்லாம் நமக்கு தெரியாது. தேவன் எப்பொழுது இருக்கிறாரு தெரியாது, அப்பொழுது இருந்து. சரியா? ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும். ஓகே, இப்ப இந்த செகண்ட் வார்த்தை ஆதி முதல் இருந்தது, நாங்கள் கேட்டது அப்படின்னும் பொழுது எங்க வராரு? எங்க வராரு? நாங்கள் கேட்டது அவருடைய ஊழியம், இயேசு கிறிஸ்துவானவருடைய ஊழியத்தினுடைய துவக்கம். நாங்கள் அப்படின்னா யாரை குறிக்குது? சீஷர்கள். இப்ப சொல்லுங்க, சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை எப்ப சந்திக்கிறாங்க? அவருடைய ஊழியம் ஆரம்பித்த பொழுது அவங்களை என்ன பண்றாங்க, சந்திக்கிறார். சோ அது முதற்கொண்டு அவர்கள் ஆண்டவரை கேட்க ஆரம்பித்தார்கள், பார்க்க ஆரம்பித்தார்கள், நோக்கி பார்க்க ஆரம்பித்தார்கள், அவரை தொட ஆரம்பித்தார்கள். சரிங்களா? எதை? ஜீவ வார்த்தை. சரியா? ஜீவ வார்த்தை. அப்போ அந்த ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு நாங்கள் என்ன செய்யறோம்? அறிவிக்கிறோம். சோ நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறது, யாரை அறிவிக்கிறோம்? ஜீவ வார்த்தையை அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அந்த ஜீவன் எப்பொழுது வெளிப்பட்டது? இயேசு கிறிஸ்துவானவர் எப்ப மனு உருவாய் இந்த உலகத்திற்கு வந்தாரோ அங்கே அவர் நமக்காக என்ன பண்ணாரு? வெளிப்பட்டார். அன்பு வெளிப்பட்டது, ஜீவன் வெளிப்பட்டது. நான் சொல்றது புரியுதுங்களா? சோ அந்த ஜீவன் என்ன ஆனது? வெளிப்பட்டது. இப்ப கேட்கிற கேள்வி என்னன்னா, இந்த இடத்துல நமக்குள் வெளிப்பட்டது. ஜீவன் எங்க வெளிப்பட்டது? எங்க வெளிப்பட்டது? நமக்குள் வெளிப்பட்டது. நாங்கள் அறிவிக்கிறோம். இந்த அறிவிக்கிற அந்த ஜீவ வார்த்தையை நீங்க விசுவாசித்தால் அந்த ஜீவன் எங்க வெளிப்படும்? விசுவாசிக்கிற எல்லாருக்குள்ளும் வெளிப்படும். நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ நான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி அப்படின்னா எப்ப நம்முடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்? நமக்குள் எப்பொழுது ஜீவன் வெளிப்படுமோ அந்த இடத்திலிருந்து என்ன உண்டாகும்? பரிபூரணமான சந்தோஷம் நமக்குள்ளாக உண்டாகும் என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். பரிபூரணமான சந்தோஷம் நமக்குள்ளே உண்டாகிறதற்கு ஜீவன் நமக்குள்ளாக வெளிப்பட வேண்டும். சோ ஜீவன் இல்லாத இடத்திலே என்ன இருக்க வாய்ப்பில்லை? சந்தோஷம் இருக்க வாய்ப்பில்லை. சந்தோஷம் இருக்க வாய்ப்பில்லை. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த யாவீரனுடைய வீட்டில் அவங்களுடைய மகள் மரித்து போனாங்க இல்லையா? ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் என்ன இருந்தது? அழுகை இருந்தது, கூக்குரல் இருந்தது, கண்ணீர் இருந்தது இல்லையா? மார்பிளை அழித்துக்கொண்டு ஒப்பாரி வைக்கக்கூடிய ஒரு இடம்தான் அந்த வீடாக இருந்தது. நல்லா புரியுதுங்களா? ஏன் அந்த வீட்டில் அழுகையும் கண்ணீரும் ஒப்பாரியும் இதெல்லாம் இருந்தது? ஏன்னா அந்த வீட்டில் என்ன இருக்கு? மரணம். அப்ப மரணம் இருக்கிற வீட்டில் அழுகை தான் இருக்கும், கண்ணீர் தான் இருக்கும், ஒப்பாரி தான் இருக்கும். சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். இஸ்ரவேலர்கள் முதலாவது எப்ப பாட்டு பாடினாங்க?
செங்கடலை தாண்டினதுக்கு அப்புறம் எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. 3 நாள் பிரயாணம் பண்றாங்க. ஆனா என்ன வரல? பாட்டு வரல. ஏன் வரல? பயம் இருந்தது. எஸ், எக்ஸாக்ட்லி, பயம் இருந்தது. என்ன பயம்? யாரை குறித்ததான பயம்? பார்வோனை குறித்ததான பயம். பார்வோன் எங்களை விரட்டிடுவானோ, பார்வோன் எங்களை பிடிச்சிடுவானோ, பார்வோன் எங்களை கொன்றுவானோ என்ற பயம் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது. ஆனா சிவந்த சமுத்திரத்தை தாண்டும் பொழுது நல்லா கவனிங்க, பார்வோன் மரித்து போனான். எங்க மரித்து போனான்? அந்த சிவந்த சமுத்திரத்தில் அவன் மரித்து போனான். அப்ப நல்லா கவனிங்க, அவர்கள் எகிப்தை தாண்டினார்கள், சிவந்த சமுத்திரத்தை தாண்டினார்கள். அவங்க எப்ப சிவந்த சமுத்திரத்தை தாண்டினாங்களோ, எப்ப பார்வோன் மரித்து போனானோ, அப்பதான் அவங்களுக்கு என்ன வருது? நிறைவான சந்தோஷம். இப்ப சொல்லுங்க, அவங்க சிவந்த சமுத்திரத்தை தாண்டறதுக்கு முன்னாடி வரைக்கும், ஈவன் எகிப்திலிருந்து வெளியே வந்தாலுமே சரி, சிவந்த சமுத்திரம் தாண்டுவதற்கு முன்பு வரைக்கும் அவங்க எதுல இருந்தாங்க? அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அதுதான் மரணம். ஈவன் அவங்க எகிப்திலிருந்து வெளியே வந்தாலும் கூட அவங்க இருதயம் இன்னும் அடிமைத்தனத்துல தான் இருந்தாங்க. அப்ப அடிமைத்தனத்தில் இருப்பவனுக்கு என்ன இல்லை? யோசித்து பாருங்க, எகிப்தில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன இல்லை? ஆராதனை இல்லை, துதி இல்லை, ஸ்தோத்திரம் இல்லை, பாட்டு இல்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப அடிமைத்தனத்தில் இருப்பவனால என்ன பண்ண முடியாது? பாட முடியாது, துதிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது, அவனால நிறைவான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. அவன் எப்ப விடுதலை ஆவானோ, விடுதலை ஆனால் மட்டும்தான் அவனால நிறைவான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். அப்ப நிறைவான சந்தோஷம் எனக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா ஜீவன் எனக்குள் வெளிப்பட வேண்டும். ஒருவேளை இந்த கூட்டத்தில் இன்னும் மரித்த நிலைமையில யாராவது இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. இன்னும் அடிமைத்தனத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. அந்த ஜீவன் உங்களுக்குள்ள வெளிப்படும். அந்த ஜீவன் உங்களுக்குள்ளாக வெளிப்படும் பொழுது நீங்களும் இந்த பரிபூரணமான சந்தோஷத்தை என்ன பண்ண முடியும்? அனுபவிக்க முடியும். முதலாவது. இரண்டாவது, நிறைவான சந்தோஷம் இவங்களுக்கு எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா, எதுல இருக்கு? நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அறிவிக்கிறதுல அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஒண்ணு, எதை அறிவிக்கிறாங்க? நான் இப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன், அனுபவித்ததை அறிவிக்கிறார். அந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் என்ன? நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினால் கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை. இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்? கேட்டது, கண்டது, நோக்கி பார்த்தது, தொட்டது. இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் என்ன? அனுபவிப்பது. அப்போ இவங்க எதுல சந்தோஷப்படுறாங்க? அவரை அனுபவிக்கிறதுல சந்தோஷப்படுறாங்க. அனுபவிக்கிறதை அறிவிப்பதிலே சந்தோஷப்படுறாங்க. பிரியமானவர்களே, நம்முடைய சந்தோஷம் அவரை அனுபவிப்பதிலே இருக்கிறதா? நம்ம அனுபவிக்கிறோமா அவரை? இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவங்க சொல்றாங்க இல்லையா, நாங்கள் கேட்டதும். கடைசியா ஆண்டவருடைய சத்தத்தை எப்ப கேட்டீங்க? கடைசியா அவரை எப்ப நீங்க நோக்கி பார்த்தீங்க? கடைசியா அவருடைய தொடுதலை எப்ப அனுபவிச்சீங்க? நாம் அவரை அனுபவிக்கவில்லை என்று சொன்னால் நாம் அறிவிக்க முடியாது. இன்றைக்கு நாம ஏன் அறிவிக்கிறது இல்லை? ஏன் இல்லை? அவரை அனுபவிக்கிறது இல்லை. We don't have a close experience with the Lord.
ஆண்டவரோடு நெருக்கமான அந்த அனுபவம் நமக்கு இல்லை, நெருக்கமான அந்த உறவு இல்லை. யோசித்து பாருங்க, அவர் ஆதி முதல் இருந்தவர். அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். அதுதான் ஆதி முதல் இருந்தவர். ஒருவனும் ஒரு காலம் அவரை கண்டதில்லை. அதுதான் ஆதி முதல் இருந்தவர். ஒருவரும் அவரை அணுக முடியாது. அதுதான் அவர் ஆதி முதல் இருந்தவர். சாவாமையுள்ள தேவன். அதுதான் ஆதி முதல் இருந்தவர். ஆனால் அப்படிப்பட்ட உன்னதமான கர்த்தர் இன்றைக்கு நான் கேட்கிற நிலைக்கு தன்னை தாழ்த்தி வந்தார். நான் தொடுகிற நிலைமைக்கு அவர் தம்மை தாழ்த்தி வந்தார். நான் அவரை கிட்டி சேரும்படியான நிலையிலே அவர் தம்மை தாமே தாழ்த்தி இறங்கி வந்தாருங்க. அப்படி அவர் வரும் பொழுது நான் அவரை தொடறதில்ல, நான் அவரை கேட்கறதில்ல, நான் அவரை அனுபவிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லும் பொழுது நாம எப்படிங்க நிறைவான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும்? நான் நல்லா கவனிங்க. ஒருவேளை நாம கர்த்தருக்குள்ள நிறைவான சந்தோஷத்தை அனுபவிக்கிறது இல்லை அப்படின்னா நம்முடைய சந்தோஷம் வேற எதுலையோ இருக்குதுன்னு அர்த்தம். நாம வேற எதுலையோ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். என்னுடைய இன்ட்ரெஸ்ட், என்னுடைய ஆர்வம் கர்த்தர் மேல இல்லைன்னா என் ஆர்வம் வேற எதுலையோ இருக்கு. என் நேரம் அதுக்காக செலவழிக்கப்படுகிறது, என் பணம் அதற்காக செலவழிக்கப்படுகிறது, என் பிரயாசம் அதற்காக செலவிடப்படுகிறது, என் அறிவு அதுக்காக செலவிடப்படுகிறது. நான் சொல்றது புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நான் கர்த்தர் மேல அதிக ஆர்வம் உள்ளவனாக, அவரிலே அதிகமாய் சந்தோஷப்படுகிறவனாக, அவரிலே கலிகூறுகிறவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னா என் நேரத்தை நான் கர்த்தருக்காக செலவு பண்ணுவேன், என் பணத்தை கர்த்தருக்காக நான் செலவு பண்ணுவேன், என்னுடைய அறிவை கர்த்தருக்காக செலவு பண்ணுவேன். என் அருமையான சகோதரனே சகோதரிகளே, என்னுடைய சந்தோஷம் கர்த்தரோடு கர்த்தருக்குள்ளாக இல்லை அப்படின்னு சொன்னா நாம் அவருக்கு விலகி இருக்கிறோம் என்று அர்த்தம். நாம் அவருக்கு தூரமா இருக்கிறோம் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, அவருக்குள்ள அனுபவிக்கிற சந்தோஷம் அதை வார்த்தைகளில் விவரிக்க முடியாதுங்க. அதை விவரிக்க முடியாது. என் அருமையான சகோதரனே சகோதரிகள், ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுதுங்க? உங்க 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 உலகத்துல இயேசுநாதர் எவ்வளவு பெருசா இருக்கிறார்? போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஆண்டவர் வளர்ந்துருக்கிறாரா இல்ல அப்படியே தான் இருக்கிறாரா, இன்னும் கம்மியாயிட்டார்? நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுடைய உலகத்துல அல்லது உன்னுடைய உலகத்துல இயேசு கிறிஸ்துவானவர் நாளுக்கு நாள் என்ன ஆகிட்டே இருக்கணும்? வளர்ந்துகிட்டே இருக்கணும். அதுதான், அப்படி வளர்றது தான் நீங்க அவரை அனுபவிக்கிறீங்கன்னு அர்த்தம். அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவருக்கு இன்னும் நெருக்கமா போறீங்கன்னு அர்த்தம். அவரிலே அதிகமாய் பரிபூரண சந்தோஷத்தை அனுபவிக்கிறீர்கள் என்று அர்த்தம். அவங்க அறிவிக்கிறதிலே சந்தோஷப்படுறாங்க, அதுல அதையும் அனுபவித்ததை அறிவிக்கிறதிலே அவங்க சந்தோஷப்படுகிறார்கள். அடுத்தது அவங்க எதுல சந்தோஷப்படுறாங்க? 3வது வசனம் பாருங்க. 3வது வசனம், நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும். இப்போ எத்தனை விதமான ஐக்கியத்தை பத்தி இந்த வசனம் சொல்லுது? நீங்களும் எங்களோட. அடுத்தது ஓகே, அவங்க 2 பேரும் பிரிச்சிடாதீங்க. தேவனோடு, சரிங்களா? இப்ப சொல்லுங்க, எத்தனை ஐக்கியம்? 2 ஐக்கியம். சரி, இந்த 2 ஐக்கியத்தினுடைய டைரக்ஷன் சொல்லுங்க. ஹாரிசான்டல், நமக்குள்ள, சரியா? 2வது எனக்கும் தேவனுக்கும். இப்ப இவங்க எதுல சந்தோஷப்படுறாங்க? தேவனோடுள்ள ஐக்கியத்தில். 2வது விசுவாசிகளோடுள்ள ஐக்கியத்தில்.
இதுல விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த வரிசையில வரும் பொழுது எது முதல்ல வருது? உங்களுக்கும் எனக்கும், அல்லது ஒருவருக்கு ஒருவர் இருக்கக்கூடிய ஐக்கியம். கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் தேவனோடுள்ள ஐக்கியத்திலே இருக்கிறேன் அப்படின்றது வெளிப்படுகிற ஒரு இடம் சகோதரனோ சகோதரியோ. நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த 1 யோவான் ஃபுல்லா எனக்கு தெரிஞ்ச ஒரு 60-70% இந்த வசனத்தினுடைய விளக்கம் தான் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு பாருங்க, 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 9-10 வசனங்கள் வாசிங்க. அப்படின்னு என்னங்க அர்த்தம்? அப்படின்னு அர்த்தம், ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல். இவங்க என்ன விசுவாசினா? வாய் விசுவாசி. இவங்க நிறைய என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் சோ நான் இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், அதை செய்வேன், இதை செய்வேன். நான் சொல்றது புரியுதுங்களா? இவங்க என்ன விசுவாசிங்கன்னா சொல்ற விசுவாசிங்க. ஆனா சொல்லுக்கும் செயலுக்கும் என்ன இல்லை? சம்பந்தமே இல்லை. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயா நான் வாழ்றது ஒளியில தான், ஆனா செயல்ல என்ன இருக்கு? சரி, இப்போ பகை அப்படின்றது ஒளியின் கிரியையா இருளின் கிரியையா? நமக்கு தெரியும். என்ன தெரியும்? நாம பகைக்க கூடாதுன்னு தெரியும். பகை அது இருளின் கிரியைன்னு தெரியும். அது தேவனுக்கு சம்பந்தமானது இல்லைன்னு தெரியும். இதெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம யாரு? எத்தனை வருஷமா பைபிள் படிச்சுன்னு இருக்கிறோம், எத்தனை வருஷமா விசுவாசிகள், இதெல்லாம் தெரியாம இருக்குமா? ஆனாலும் செய்ய மாட்டோம். எத்தனை சகோதர சகோதரிகள் பேசாம அப்பத்துல ஒருவருக்கு ஒருவர் பேசுகிறதே இல்லை, ஆனா அப்பத்துல கை வைப்போம். கை கொடுக்கிறது இல்லை, ஆனா அப்பத்துல கை வைப்போம். அந்த வீட்டுக்கு மட்டும் வரமாட்டோம் பிரதர். ஆனா சொல்லுங்க. நான் கேட்கறது புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, அதனாலதான் ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க. இருளிலே நடக்கிற, அதாவது ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன், அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன? இதுவரைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது அவன் பகைச்சதுனால இருளுக்கு வரல, அவன் ஏற்கனவே இருள இருக்கிறதுனாலதான் அவன் என்ன செய்யறான் அப்படின்னா அவன் எங்க வரல, இன்னும் ஒளிக்கே வரல. அதுதான் விஷயம். ஆனா பேர் என்ன? விசுவாசி, தேவனுடைய பிள்ளை. பிரதர் நான் பரிசுத்தவான் பிரதர், நான் நீதிமான் பிரதர். நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது நாம சொல்றோம், ஆனா செய்யறது இல்லை அப்படின்னா அவனுடைய கிரியை செய்கிறதினாலே அல்ல, அவனுடைய சுபாவம் ஏற்கனவே அவன் எதுல தான் இருக்கிறான்? அவன் இருள தான் இருக்கிறதுனால தான் அவனுடைய கிரியை எதுல வருது? பகையில வருது. அப்ப ஒளியில இருக்கிறவனால என்ன செய்ய முடியாது? பகைக்க முடியாது. புரிஞ்சுதா? ஒளியிலே இருப்பவனால பகைக்க முடியாது, இருளிலே இருப்பவனால பகைக்காம இருக்க முடியாது. இப்ப சொல்லுங்க, நாம எங்க இருக்கிறோம்? இன்னைக்கு நிறைய பேருக்கு நமக்கு தெரியும் நம்முடைய சந்தோஷம் எதுல இருக்கு. நம்ம சொல்ற வார்த்தைகள் பிரதர் எனக்கும் ஆண்டவருக்கும் என்ன இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு என்ன தெரியும்? நான் முட்டி போட்டேனா 2 மணி நேரம் எழுந்துக்க மாட்டேன் பிரதர், உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்களேன். தன் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரில் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். அப்போ
என் சகோதரனோடு உள்ள ஐக்கியம் எவ்வளவு முக்கியம் இல்ல? எவ்வளவு முக்கியங்க. என் சகோதரனோடு உள்ள உறவு எவ்வளவு முக்கியம். எவ்வளவு முக்கியம் அப்படின்னா அது நான் போகும் இடத்தை நிர்ணயிக்கிறது. நான் யார் அப்படின்றத உறுதிப்படுத்துகிறது. அப்போ என்னுடைய சந்தோஷம் சகோதரனோடு உள்ள ஐக்கியத்தில் இல்லை அப்படின்னா, அண்ணன் ஒரு வார்த்தை கேட்டார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது, ஒரு வார்த்தை கேட்டார், உன் பக்கத்தில் இருக்கிற சகோதரன் 2 வாரமா வரலையே, என்னன்னு கவனிச்சியா? நான் ஒன்று சொல்லட்டுங்களா? ஐ மிஸ் யூ அப்படின்னு யாரை சொல்லுவோம்? முக்கியமாக கணவன் மனைவி சொல்லுவாங்க, சிம்பிளா. இதை தாண்டி வேற யார்ட்டா சொல்லுவீங்களா? சொல்லியிருக்கீங்களா? பசங்கிட்ட சொல்லுவீங்க. ஓகே, அதாவது அப்பா அம்மா பிள்ளைங்கிட்ட சொல்லுவீங்க. ஓகே, வேற சொந்தக்காரங்கிட்ட சொல்லுவீங்க. ஓகே, வேற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கீங்க. வெரி குட். வேற இங்க உள்ள வரவே மாட்டேன்றீங்களே. பிரதர், போன வாரம் நீ வரல பிரதர், உன்னை ரொம்ப மிஸ் பண்ண சொல்லியிருக்கீங்களா என்னைக்காவது? மிஸ் பண்ணாதானே நான் சொல்றதுக்கு. ஓ வரலையா? சரி சரி. ஓ அங்க போயிருக்கிறாரா? அது ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு, அது ஒரு தகவல். அது நம்மளை எந்த விதத்திலையும் என்ன செய்யறது இல்லை, அதை பாதிப்புக்குள்ள வர்றதில்லை. நம்ம அதை நம்மளை பாதிக்கிறதே, ஒரு பிரதர் வரல, ஏன் வரல, அது நம்ம ஹர்ட் ஆக மாட்டேங்குது. ஏன்? அவ்வளோதான் உறவு. அவ்வளோதான் உறவு. அந்த ஹாய் பாயோட நான் இது லாஸ்ட் டைம் வந்தப்போ நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த உலகத்தில் எந்த உறவனா இருக்கட்டும், கணவன் மனைவி உறவு, அப்பா அம்மா உறவு, நண்பர்களுடைய உறவு, தாத்தா பாட்டி மாமா மச்சான், யாரை வேணா இருக்கலாங்க, அந்த உறவெல்லாம் இந்த உலகத்தோடு முடிஞ்சிடும். இட் வில் நாட் பி கண்டினியூ இன் தி ஹெவன். ஆனால் உலகத்தை தாண்டி நித்தியத்திற்கும் கண்டினியூ ஆகிற ஒரே உறவு என்ன சொல்லுங்க? கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகள் என்ற உறவு. அது யாரால வந்தது? கிறிஸ்துவனால வந்தது. எப்படி வந்தது? அவர் ஜீவனை கொடுத்ததுனால வந்தது. அந்த ஜீவன் எனக்குள்ளே இருக்கு, உங்களுக்குள்ளே இருக்கு. அந்த ஜீவனாலே நாம் ஒன்று சேர்ந்து இருக்கிறோம். அந்த ஐக்கியத்தில் நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன், அந்த உறவில் நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன். அந்த உறவில் சந்தோஷப்படுகிறவர்கள் எவ்வளவு ஹாப்பியா இருப்பாங்க தெரியுங்களா? எவ்வளவு ஹாப்பியா இருப்பாங்க தெரியுமா? எனக்கு என்னையா, எனக்கு என்ன. ஒரு சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எண்ணூரில் ஒரு குடும்பத்தை சந்தித்தோம். அவர் சந்தித்த பொழுது அவர் நல்ல குடி பழக்கம் இருக்கக்கூடிய நபர். அந்த குடி பழக்கத்தில் முத்தி போய் இனி சாகக்கூடிய நிலைமையில் அவர் இருந்தார். அந்த நேரத்தில் அவருக்கு சுவிசேஷம் போகுது. அவரும் அவருடைய மனைவியும் ரட்சிக்கப்படுறாங்க. அடுத்த ஒரு 2 மாதம் அவர் உயிரோடு இருக்கிறார். 2 மாதம் உயிரோடு இருக்கிறாரு, அண்டர் ட்ரீட்மெண்ட்டில். ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்லேருந்து அவர் அனுப்பிடுறாங்க. இனி அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவரை அனுப்புகிறாங்க. அந்த எண்ணூர் சபையினுடைய மூப்பருடைய மனைவியும் அந்த பக்கம் இந்த பக்கம், இந்த கணவருடைய மனைவி நடுவில் உட்காந்துருக்க. இவர் முடியாமல் இருக்கிறாரு. ஸோ இந்த முடியாமல் இருக்கக்கூடிய இந்த கணவர் அவங்க மனைவி கிட்ட சொல்கிறாங்க, நான் சந்தோஷமாக சாகிறேன், நான் சாகிறதுல இப்போ எனக்கு கவலை இல்லை, வருத்தம் இல்லை அப்படின்றார். ஏன் அப்படின்னா, உனக்கு ஒரு சபை இருக்கு, உன்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு சபை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சகோதரியினுடைய கையை எடுத்து அந்த மூப்பருடைய மனைவி கையில் கொடுத்து, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்தாங்க. அன்றைக்கி நைட் அவர் சாகிறார். அவங்க 3 பிள்ளைகள். ஒரு மகளுக்கு அந்த ஒரு மகளுடைய கணவர் இன்னைக்கு மூப்பர், சபையினுடைய மூப்பர்.
ஒரு மகனுடைய மனைவி வந்து ஒரு ஊழியக்காரருடைய பொண்ணு. இன்னைக்கு அவரும் நிறைய இடங்களில் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். நான் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா, அவர் அவ்வளோ சந்தோஷமாக சாகிறதுக்கு என்ன காரணம்? கர்த்தருக்குள்ள உண்டான உறவு உறவு உறவு. இந்த உறவில் நாம் யாரை பார்ப்போம்? கர்த்தரை பார்ப்போம், அவரை பார்ப்போம். ஸோ அந்த சந்தோஷம்தான் நம்மளை இந்த நிறைவான சந்தோஷத்துக்குள்ள நம்ம வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது.